கீழ்ப்படுத்துதல் விசேஷம் 22 12 13 அதுக்கப்புறம் 17 20. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. 13. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து 17ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிப்போமாக. ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள. 20ஆம் வசனம் வாசிங்க. இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா? கர்த்தராகிய இயேசுவே வாரும். This morning I want you to know that this must be the position of the church of Jesus Christ. இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திருச்சபையினுடைய நிலையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு காலையில I know that every passing Sunday the number of programs that we announce and advertise are so many. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலையும் நாம் அறிவிக்கிறதான நிகழ்ச்சிகள் அதிகமாக இருக்கின்றன. Christmas play, கிறிஸ்மஸ் பிளே, children's program, children's program, evangelistic meetings. I know there are many programs and activities. பல நிகழ்ச்சிகளும் செயல்பாடுகளும் நம்முடைய திருச்சபையிலே. But while we go through all these activities on the face of the earth, இந்த பூமியிலே இப்படிப்பட்டதான நிகழ்ச்சிகளுக்குள்ள நாம் கடந்து செல்லும் பொழுது, as we go through all these events and programs and church activities, திருச்சபையினுடைய இப்படிப்பட்டதான நிகழ்ச்சிகளுக்குள்ளாக சம்பவங்களுக்குள்ளாக நாம் கடந்து செல்லும் பொழுது, the position of our hearts, நம்முடைய இருதயத்தினுடைய நிலைமை, it's not that we would continue to have many programs, நிறைய இந்த நிகழ்ச்சிகள் நமக்கு இருந்து கொண்டே இருக்கும் என்கிறது அல்ல நம்முடைய இருதயத்தின் நிலைமை. No, every morning when we get up, அதிகாலையில நாம் ஒவ்வொரு நாள் எழும்பும் பொழுது, we must understand that this world is a temporary place. இந்த உலகம் நமக்கு தற்காலிகமான இடம் என்கிறதை ஞாபகத்தில் வைத்து, our hearts must always be oriented towards, oh Maranatha, come Lord Jesus. நம்முடைய இருதயம் எப்பொழுதுமே மாரநாதா, ஆண்டவரே இயேசுவே சீக்கிரமாய் வாரும் என்று கூப்பிட வேண்டும். If that is not our heart, we are not maturing as disciples of Jesus Christ. நம்முடைய இருதயத்தினுடைய நிலைமை அப்படி இல்லாவிட்டால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களாக நாம் இன்னும் முதிர்ச்சி அடையவில்லை. As human beings we are people of habits. மனுக்குலமாக நம் பழக்கத்திலே பழகி இருக்கிறோம். Anyone asking you to get up in the morning and brush your teeth? யாராவது சொல்றாங்களா காலையில எழுந்திருச்சு பிரஷ் பண்ணுங்கன்னு யாரும் சொல்றாங்களா? By now you know that that's the first thing that you want to do. அதுதான் முதல்ல செய்யணும்னு சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். There are some people who know that as soon as you get up you know that you need to drink coffee. காலையில எழுந்து போன சில பேருக்கு கண்டிப்பா காபி குடிச்சே ஆகணும். There are habits in our lives. அது பழக்கம். There are certain things that we have imbibed in our lives. நம்முடைய வாழ்க்கையில அதை பழக்கமாக்கி கொண்டோம். Human beings are habitual beings. இந்த மனுக்குலமே பழக்கத்திலே தான் பழகி இருக்கிறது. But this is something that we need to develop as a habit of our life. ஆனால் இதை நம்முடைய வாழ்க்கையினுடைய பழக்கமாக மாற்றிக் கொள்ள வேண்டும். What is this habit? இந்த பழக்கம் என்ன? This habit is to constantly understand, hey, I am not about this world. I am not wanting this world. I am waiting for his coming. நான் இந்த உலகத்தை பற்றினவன் அல்ல, இந்த உலகம் என்னுடையதல்ல, நான் ஆண்டவர் வர காத்திருக்கிறேன். Everyone lifting up your hands and say, எல்லாரும் கரங்களை வைத்து நாம் சொல்லுவோம், I am waiting for the King of Kings. ராஜாதி ராஜாவுக்காக நான் காத்திருக்கிறேன். This world is not a better place. இந்த உலகம் ஒரு நல்ல இடம் அல்ல. I am just passing by. நான் அப்படி கடந்து போய் கொண்டிருக்கிறேன். But my eyes and my heart are yearning for the coming of the Lord. ஆண்டவருடைய வருகைக்காக நான் ஏங்கிக் கொண்டிருக்கிறேன். That is why the Spirit is always saying, come. எனவே தான் ஆவியானவர் எப்பொழுதும் சொல்லுகிறார், வாரும்.
That is how the church must be oriented. Come, Lord Jesus. திருச்சபையும் ஆண்டவரே இயேசுவே நீர் வாரும் என்று And that எப்பொழுது is when the thirsty will come, because the church must create the thirst for the heavenly kingdom. அந்த பரலோக ராஜ்யத்திற்கு இந்த திருச்சபையானது ஒரு பசி தாகத்தை உண்டாக்க வேண்டும். Listen to this very carefully. நல்ல கவனிங்கள். In your lifetime, உங்களுடைய வாழ்க்கையில one of the two things are going to happen. ரெண்டு காரியம், ஒண்ணுல ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. ரெண்டுல ஒண்ணு. Lift up your hands and there's two things. சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ரெண்டு. பக்கத்துல உள்ளவங்களை தட்டி சொல்லுங்க. ரெண்டு. பக்கத்துல இருக்கிறவங்களை தட்டி சொல்லுங்க. ரெண்டு. One of the two things is going to happen in your life. ரெண்டுல ஒண்ணு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. ஒன்னு, either Jesus Christ is going to come. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வர போகிறார். Number 2, இரண்டாவது, you're going to die. நீங்க சாக போகிறீங்க. One of the two things is going to happen. ரெண்டுல ஒண்ணு கண்டிப்பா உறுதி. This is a reality of life. வாழ்க்கையினுடைய யதார்த்தம் இதுதான். What is number 1? முதலாவது என்ன? Jesus Christ is going to come while I live on the face of the earth. இந்த உலகத்துல நான் வாழும் பொழுது ஆண்டவராகிய இயேசு வரப்போகிறார். Number 2, இரண்டாவதாக, I do not know when I'm going to die. எப்ப சாவன்னு எனக்கு தெரியாது. I might die tomorrow, ஒருவேளை நாளைக்கே போயிரலாம். 10 days from now, 10 நாளுக்குள்ள, or 100 years from now. அல்லது 100 வருஷம் கழிச்சு நீங்க போகலாம். We don't know when are we going to die. நாம எப்ப சாகுறோம் என்று நமக்கு But தெரியாது. one thing is for sure, you and I are going to die. ஆனா ஒண்ணு உறுதி, நிச்சயமா நடக்கும். நானும் நீங்களும் கண்டிப்பா சாகத்தான் போறோம். Hallelujah. Hallelujah. So there is one life, ஒரே ஒரு வாழ்க்கை. and after that death, அதுக்கு பின்னாலே மரணம். and after that going and standing before the throne of the King of Kings. அதுக்கு பின்னாலே ராஜாதி ராஜாவுடைய சிங்காசனத்திற்கு முன்னாலே நாம் நிற்க வேண்டும். Hallelujah. Hallelujah. If not, அப்படி இல்லைன்னு சொன்னா, there is one life. ஒரே வாழ்க்கை. Jesus is going to come, ஆண்டவராகிய இயேசு வரப்போகிறார். and I'm going to stand before the throne of the King of Kings. ராஜாதி ராஜாவுடைய சிங்காசனத்திற்கு முன்னாலே நான் நிற்க போகிறேன். No, nothing else is our lives. அது இல்லாம நம்ம வாழ்க்கை இல்லை. And therefore this short, small, little life that we live, we need to be living in such a way that we are oriented towards the coming of the King and the standing before the throne of the King of Kings and the Lord of Lords. கொஞ்ச காலம் நாம் வாழ போகிறதுனால ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தாவுடைய அந்த சிங்காசனத்திற்கு முன்னால நிற்பதற்கு நம்மை நாம் ஆயத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். Hallelujah. Hallelujah. Anybody who loves this life on earth is not ready for standing before the King of Kings. இந்த உலகத்துக்காக வாழ்ந்து இந்த உலகத்தின் மேலே ஆசை வைத்திருக்கிறவர்கள் ராஜாதி ராஜாவுக்கு முன்னால நிற்கிறதற்கு இன்னும் ஆயத்தம் இல்லை. This morning, how many of you have a desire to stand before the King of Kings and the Lord of ராஜாதி Lords? ராஜா கர்த்தாதி கர்த்தாவுக்கு முன்னால நிற்கிறதற்கு இங்க இருக்கிறவர்களுக்கு எத்தனை பேர் ஆசை கரங்களை வைத்து காண்பீங்கள் பார்க்கலாம். One day, ஒரு நாள்ல He is going to split open the eastern skies. அந்த வானத்தை கிழித்து அவர் வரப்போகிறார். He's going to come. அவர் வரப்போகிறார். And I am going to see Him face to face. அவரை கண்ணார நான் காண போகிறேன். Hallelujah. Hallelujah. And I will be like Him. அவரை போலவே நானும் இருக்க போகிறேன். I'm going to see Him. அவரை நான் காண போகிறேன். That is the life that we must become ready. அந்த வாழ்க்கைக்காக நாம் ஆயத்தமாக வேண்டும். And therefore there are a few things that I need to be doing every day of my life. அதனால் நான் சில விஷயங்களை அனுதினமும் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் செய்ய வேண்டும். Just like getting up every morning and brushing your teeth. காலையில எழுந்தோனே எப்படி நீங்க பல்லு விளக்குறீங்களோ, Just like every day we remember to eat. எப்படி மறக்காம காலையில சாப்பிடுறோம் பாருங்க. Every day we run to work so that somehow, some way, some money for the earth will be done. வேலைக்கு ஓடி போகிற, ஏதாவது கையில பணம் கிடைக்கணும், சம்பளம் கிடைக்கணும். More than that, அதை விட பெரிதாக one day ஒரு நாள்ல I'm going to stand before the King of Kings and the Lord of ராஜாதி Lords. ராஜா கர்த்தாதி கர்த்தாவுக்கு முன்னால கண்டிப்பாக நான் நிற்க There are வேண்டும். few things that I need to do every day. அதனால சில விஷயங்களை அனுதினமும் நான் செய்தே ஆக வேண்டும். Are you ready this morning to listen to that from the scripture? அந்த காரியங்களை வேத வாக்கியங்களிலிருந்து அறிந்து கொள்ள எத்தனை பேர் நீங்கள் ஆசையா இருக்கிறீர்கள்? Therefore I will not scoff with the scoffers. எனவே பரியாசக்காரங்களோட உட்கார்ந்து நான் பரியாசம் பண்ணி கொண்டிருக்க மாட்டேன். Because that is what 2 Peter chapter 3 verse 3 and 4. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே?
பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். 2 Peter chapter 3 verse 8 and 10. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். 10ஆம் வசனம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். Therefore there are many people who will make jokes about the coming of the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து பரியாசம் பண்ணுகிறவர்கள் இருக்கிறார்கள். We shouldn't join along. நாம் அப்படி பரியாசம் பண்ணக்கூடாது. That jokes cannot be part of our lives. அது நம்முடைய பரியாசம் கேலி கிண்டல் அடிக்கிறது நம்முடைய வாழ்க்கையில இருக்க கூடாது. Are you listening to this very carefully? இத நல்லா கவனிக்கிறீர்களா? We will not join along with the scoffers. ஆண்டவருடைய வருகை குறித்து கேலி கிண்டல் பேசுறவங்களோட நாம் சேரக்கூடாது. We must be ready, ever ready. ஆனால் நாம் எப்பொழுதுமே ஆயத்தமாய் இருக்க வேண்டும். How should I be ready? எப்படி நான் ஆயத்தமா The இருக்க? word of God says தேவனுடைய வசனம் சொல்லுகிறது that we must be ready by washing our clothes and be absolutely ready by purifying our conscience. எப்பொழுதுமே நம்முடைய வஸ்திரத்தை வெளுத்து நம்முடைய மனசாட்சியை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். For the pure will see God. ஏனென்றால் இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் அவரை தரிசிப்பார்கள். The pure will see God. இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் அவரை தரிசிப்பார்கள். And that is why we need to take this effort to cleanse ourselves every day of our lives. எனவே தான் நம் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறதற்கு நேரம் எடுக்க வேண்டும். I must be ready, and if I am ready, I must have cleansed my life. நான் ஆயத்தமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய மனசாட்சியை நான் சுத்திகரித்திருக்க வேண்டும். Revelation chapter 22 வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 14 and 15. 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியா நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். Hallelujah. 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 The word of God in English actually talks about how we need to wash our robes every day. வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் நம்முடைய வஸ்திரங்களை நாம் எப்படி வெளுத்து சுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. 1 John chapter 3 verse 2 and 3. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2 3. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் அவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். Everyone, can we read verse 3? 3ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல சுத்தமுள்ளவராய் இருப்பது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். தன்னையும் என்ன பண்ணணுமா? சுத்திகரித்துக் கொள்ளும். This is what we got to do. இதைத்தான் நாம் அனுதினமும் செய்ய வேண்டும். He is pure. அவர் சுத்தமாய் இருக்கிறார். And if I have to meet him pure, அவரை நான் சந்திக்க வேண்டும் என்றால் I must be pure. நான் சுத்திகரிக்கப்பட வேண்டும். Therefore I need to wash my robes. எனவே தான் என்னுடைய வஸ்திரங்களை நான் வெளுக்க வேண்டும். I need to cleanse myself. எனவே என்னை நான் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். And that is why there are many people who are coming into the face of the earth and preaching, saying, hey, don't confess your sins, don't actually have to concentrate on anything of sin, you have to be concentrating on God, not be sin conscious. எப்பொழுதுமே நீங்க தேவன் மேல தான் கவனமா இருக்க வேண்டும். உங்க பாவங்களை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டாம், அதெல்லாம் தேவையில்லை என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். Immediately as soon as you hear that, as soon as you hear the grace and hyper grace teaching, you must tell, no, I must purify myself. இதை பற்றி சொல்லுகிறதான கிருபை உபதேசக்காரர்களுடைய அந்த சத்தத்தை நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், நான் என்னை சுத்திகரிக்க வேண்டும். Not with my own strength, என்னுடைய பலத்தினால் அல்ல, yes, by his grace, அவருடைய கிருபையினாலே தான். I must be conscious that if I am impure, I will and I cannot face the pure. நான் சுத்தமாக இல்லாவிட்டால் அந்த சுத்தமுள்ளவரை என்னாலே சந்திக்க முடியாது என்கிற உணர்வு நமக்குள்ள இருக்க வேண்டும். Every day of our life, நம்முடைய ஒவ்வொரு நாள் அனுதினம் we confess our sins, பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், not be obsessed with confession.
எப்பவுமே அறிக்கை செஞ்சிட்டே இருக்கணும். Not always frightened that you will miss out the future. No. எதிர்காலம் இல்லாம போயிருமேங்கற பயம் அல்ல. But for sure, if I don't purify myself, ஆனால் நிச்சயமாகவே நான் என்னை சுத்திகரித்துக் கொள்ளாவிட்டால், if I am not conscious, hey, I'm not pure, I need to be pure. If you have to pray and ask for God's grace, ask for God's grace. But one thing is for sure, that I cannot meet my pure God with the impurity in my life. என்னுடைய வாழ்க்கையில் அசுத்தத்தோடு நான் இருந்து கொண்டு அந்த பரிசுத்தமுள்ள தேவனை என்னாலே சந்திக்க முடியாது. And therefore, எனவே number 1, முதலாவதாக everyone must purify yourself. ஒவ்வொருவரும் உங்களை நீங்கள் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். With the blood of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே. Through the grace of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையினாலே. By asking his strength to overcome. மேற்கொள்ளும்படியாக பாவத்தை மேற்கொள்ளும்படியான பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். How many of you know that God has already given you the strength and the power to overcome? மேற்கொள்வதற்கு ஆண்டவர் எத்தனை பேருக்கு பலனையும் சக்தியையும் கொடுத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை வைத்து காட்டுங்க. If you believe that, would you lift up your hands and wave out your hands and say thank you? நீங்கள் விசுவாசித்தால் ஆண்டவரே உமக்கு நன்றி என்று கரங்களை அசைத்து சொல்லுங்கள். Can we declare together, God has washed away my sins? தேவன் என்னுடைய பாவங்களை கழுவி விட்டார். Hallelujah. 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 And if there is a sin tomorrow, he is powerful to wash away my sins. நாளைக்கு ஒருவேளை நான் பாவம் செய்தாலும் அவர் என்னை கழுவி சுத்திகரிக்க வல்லவராய் இருக்கிறார். But I must be conscious. ஆனால் நான் உணர்வுள்ளவனாய் இருக்க வேண்டும். I must purify myself. நான் என்னை சுத்திகரிக்க உணர்வுள்ளவனாய் இருக்க வேண்டும். Such a person will see this pure God. அப்படிப்பட்ட தெய்வம் தான் அந்த சுத்தமான தேவனை பார்க்க. Blessed are the pure in spirit, for they will see God. இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். When he comes, அவர் வரட்டும். when he comes, அவர் வரும் பொழுது I will be lifted up to meet with him in the air. மத்திய ஆகாயத்திலே நான் அவரை காணும்படியாக எடுத்துக்கொள்ளப்படுவேன். Therefore, if there is any weight of this earth, இந்த உலகத்தினுடைய பாரம் என்னை கீழே இழுக்கும் என்றால், I will not be able to lift up. நான் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. Are you listening? கவனிக்கிறீங்களா? I know I'm talking figuratively this morning. இன்றைக்கு ஓமானமாக நான் பேசுகிறேன். If there is weight, I will not be able to lift myself. பாரம் இருந்ததுன்னு சொன்னா, கனத்தோட இருந்தீங்கன்னு சொன்னா மேலே போக முடியாது. When he comes, அவர் வரும் பொழுது I will meet with him in the air. மத்திய ஆகாயத்திலே நான் அவரை சந்திக்க வேண்டும். But if I have too much of load on the face of the earth, இந்த பூமியிலே ஏகப்பட்ட காரியங்களை தூக்கி சுமந்து பாரத்தோடு இருந்தா, the worries of this world, இந்த உலகத்தினுடைய கவலைகள், the things of this world, இந்த உலகத்தினுடைய வேலைகள், the pleasures of this world, இந்த உலகத்தினுடைய இன்பங்கள், the things of this world, இந்த உலகத்தினுடைய விஷயங்கள், are the weight of this world. இந்த உலகத்தினுடைய பாரம். We will not be weighed down by the weight of this world. If we are weighed down, then we cannot meet him. இப்படிப்பட்ட கனத்த பாரத்தை சுமந்துட்டு இருந்தோம் சொன்னா நாம் அவரை சந்திக்க முடியாது. Luke chapter 12 verse 13 to 34 talks about the parable of a rich fool. ஒரு பணக்காரனான முட்டாளை பற்றி ஒரு உவமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார். Here is a man who has actually had great wealth. நிறைய சொத்து வைத்திருக்கிறதான ஒரு மனிதனை நாம் இங்கே பார்க்கிறோம். But he is actually lying down and thinking to himself, oh, I need to broaden myself, I need to build more barns. அவன் படுத்துக்கொண்டு யோசிக்கிறான், நல்ல விளைச்சல் விளைந்திருக்கிறது, என் களஞ்சியங்களை எல்லாம் இடித்து பெரிதாக விரிவாக்க வேண்டும். But that night God speaks to him. அன்றைக்கு ராத்திரியிலே தேவன் அவனோடு பேசுகிறார். You fool, முட்டாளே, what if you die tonight? இன்னைக்கு ராத்திரி நீ செத்து போனால் என்ன செய்வாய்? Who will this all belong to? நீ சேர்த்து வைத்திருக்கிற சொத்துக்கள் எல்லாம் யாருடையதாகும்? I do not know whether I've shared this before. I had one incident in the English service that changed my life forever. ஒரு நிகழ்ச்சி என்னுடைய ஆங்கில ஆராதனையில் என்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றினது. One day one old mother passed away. ஒரு நாள்ல ஒரு பாட்டி மரித்து போய் விட்டார்கள். And then I called his son. He was in Canada. கனடாவில் இருந்ததான அவருடைய மகனை நான் கூப்பிட்டேன். And I asked him to come immediately because she was the only one left. Everyone else was outside. And so I called her son to come from Canada. கனடாவிலிருந்து அந்த மகன் வரும்படியாக நான் அவருக்கு ஃபோன் பண்ணினேன். And then after 2 days there was no news, so I called him again. 2 நாள் ஆயிடுச்சு, எந்த செய்தியும் இல்லை. மறுபடியும் நான் கூப்பிட்டேன். We had already put the body in the mortuary. சபை கடங்களே அந்த பணத்தை போட்டுட்டாங்க. We called him and then he said, Pastor, I am looking for cheap tickets to come. சீப்பா, அதாவது குறைவான டிக்கெட் எதுல கிடைக்கும் நான் பார்த்துட்டு இருக்கேன். அம்மா இறந்துட்டாங்கப்பா வானா.
இல்லை பாஸ்டர் சீப்பாக டிக்கெட் கிடைக்கல, இன்னும் நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. Then after 4 days he came. 4 நாள் கழிச்சு அவர் வந்து சேர்ந்தார். And then by then we had actually already moved the body to the cemetery, and he came from the airport straight to the cemetery. அங்க சிமெட்ரிக்கே கல்லறைக்கே கொண்டு போயிட்டோம். அந்த நேரத்துல தான் விமான நிலையத்திலிருந்து நேரா அங்க வர்றார். We prayed and we sang songs and we were about to close the coffin. அங்க ஜெபம் எல்லாம் முடிச்சு பாட்டெல்லாம் பாடி பெட்டியை மூட போறோம். And when we were about to close the பெட்டியை மூட போகிற நேரத்துல he just broke down and he knelt down near the coffin. அந்த நேரத்துல ஒடுங்கி போய் அப்படியே மனமுடைந்து அந்த பெட்டிக்கு பக்கத்துல முழங்கால் போட்டார். I said, "Oh, I am so sorry. I was being judgmental against this boy who I think he loves his mother." அந்த பிள்ளை அந்த மகன் தாயை ரொம்ப நேசிக்கிறவன் தான். I thought like that. நான் அப்படி நினைச்சேன். But what he did changed my life forever. அவன் செய்தது என்னுடைய வாழ்க்கையை மாற்றி விட்டது. Because he bent down and unscrewed the diamond earrings on the old mother's ears. He took it away into his hands, looked into my face and said, "Now you can bury." முழங்கால் போட்டது எதுக்கு தெரியுமா? அவங்க காதுல வச்சிருந்த வைரத்தோடு அதை எடுத்துட்டு இப்ப சொல்றான், பாஸ்டர் இப்போ நீங்க பதச்சிருங்க. I want you to know that people will not even leave one small little gold on you. ஒரு சின்ன தங்க நகையை கூட உங்க சரீரத்துல விட்டு வைக்கவே மாட்டாங்க. Some of you are in the habit of every month somehow 5,000 rupees. இந்த தங்க நகை சீட்டை விடுங்க. இங்க தங்கத்தை வந்து போட சொல்ல, இன்னைக்கு தங்க நகை சீட்டெல்லாம் விடுங்க. Because this weight will not allow you to lift up when he comes. இந்த பாரம் ஆண்டவர் வரும் பொழுது அங்க மேல போகாதபடி கீழே இழுத்துரும். Even though your husband loves you, even though your mother loves you, even though your brother loves you, even though your son loves you, even though your daughter loves you, they are not going to let that gold go into that coffin box. புருஷன் உங்களை நேசிக்கிறார், மனைவி உங்களை நேசிக்கிறாங்க, பிள்ளைகள் நேசிக்கிறாங்க, எல்லாருமே நேசிக்கிறாங்க. ஆனா நீங்க பணமா கெடுக்கும் போது ஒரு சின்ன நகையை கூட உங்க சரீரத்துல விட்டு வைக்கவே மாட்டாங்க. Are you listening? கவனிக்கிறீங்களா? புரியுதா எல்லாருக்கும்? The weight of this world, இந்த உலகத்தினுடைய பாரம், will die with this world. இந்த உலகத்தோடு செத்தே போயிடும். Be light. லகுவா இருங்க. There's nothing in this world that holds you down. இந்த உலகத்துல உங்களை பின்னால இழுக்கக்கூடிய எதுவுமே இருக்க கூடாது. All that I'm seeing old people worried about, வயசான ஆட்கள் எதுக்கு கவலைப்பட்டிருக்காங்க தெரியுமா? after they get their sons and their daughters married, பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் முடிச்சு கொடுத்த பிற்பாடு they don't know how to split the property. எப்படி இந்த சொத்தை பங்கு வைக்கிறதுன்னு தெரியல. After splitting the property, the elder son is fighting against the younger daughter whether the daughter needs something or this is the problem of the families. இந்த சொத்தை பிரிச்சு கொடுத்த பிற்பாடு எனக்கு இது கிடைக்கல, உனக்கு இது கிடைக்கலன்னு ஒரே சண்டை தான். Nothing is going to come with you. எதுவுமே உங்களோட வரப்போகுது. When he comes, அவர் வரும் பொழுது nothing of this world will be able to attach. இந்த உலகத்தினுடைய எந்த காரியமும் உங்களோட சேர்ந்து வராது. No property can attach with you. எந்த சொத்தும் உங்களோட சேர்ந்து வராது. No gold will be attached to you. எந்த தங்கத்தை தூக்கிட்டு போக முடியாது. At least if you have bank balance, please write a second name after your death. After your death, someone can at least enjoy the money. Most of them don't even write the second name to whom the money should go. All those money that are stored in the bank without a second name for transfer is going to stay in the bank and government is going to enjoy. You're not going to enjoy. உங்களுடைய பேங்க்ல இருக்கிற பணம் நீங்க செத்து போன பிற்பாடு யாருக்கு போகணுங்கிறத ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, அதை வாங்கி ஃபில்அப் பண்ணி எழுதி முடிச்சிருங்க. இல்லைன்னு சொன்னா அந்த பணம் கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். The weight of this world. இந்த உலகத்தினுடைய பாரம். What is the weight of the world? இந்த உலகத்தினுடைய பாரம் என்ன? Gold, தங்கம், silver, வெள்ளி, bronze, வெண்கலம், money, பணம், land, நிலம், properties, சொத்துக்கள், cars, கார், flats, அடுக்குமாடி கட்டடங்கள், வீடு, clothes, சட்டை, nothing
எதுவுமே வராது. Nothing. எதுவுமே வராது. Nothing. எதுவுமே வராது. Nothing is going to come with you when you die. நீங்க சாகும்போது எதையுமே எடுத்துட்டு போக முடியாது. Nothing is going to come when he comes. அவர் வரும் பொழுது எதையுமே எடுத்துட்டு If போக there is too much of weight, பாரம் உங்களை பிடிச்சு கீழே இழுத்துதுன்னா you will not be able to lift up. பறக்க முடியாது. Are you listening? கவனிக்கிறீர்களா? What are you running after? எதுக்கு பின்னால ஓடிட்டே இருக்கீங்க? What are you straining yourself and so tired about? எதுக்காக நொந்து நூலா போயிட்டு இருக்கீங்க? When he comes, அவர் வரும் பொழுது he's going to judge this world. இந்த உலகத்தை அவர் நியாயம் தீர்க்க போகிறார். Fire and brimstone will quench this world away. அக்கினியும் கந்தகமும் இந்த உலகத்தை அவித்து போடும். Nothing will come with us. நம்மோடு கூட எதுவுமே வராது. What are you running for? எதுக்கு பின்னால ஓடிட்டு இருக்கீங்க? What are you slogging your life for? எதுக்காக வாழ்க்கையில இந்த பாடுபடுறீங்க? Why are you so tired in your life for? எதுக்காக நீங்க வேலை செஞ்சு இப்படி களைச்சு போறீங்க? Why are you losing your sleep in this world for? இந்த உலகத்துக்காக ஏன் தூக்கம் இல்லாம கிடக்குறீங்க? If you're light, நீங்க லகுவாக உங்களை வைத்துக் கொண்டால் you will rise up with him. அவரோடு கூட எழும்பி If you பறப்பீங்க. have too much of weight, அதிக பாரம் இருந்தா you will perish with this world. இந்த உலகத்தோடு அழிந்து போய் விடுவீர்கள். Are you listening to me this morning? எத்தனை பேர் இது நல்லா கவனிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? If you are listening to me, would you wave out your hands wherever you நான் are? சொல்றது புரிந்தால் கரங்களை அசைத்து காட்டுங்கள். Your light. நல்ல கரத்தை அசைத்து You காட்டுங்கள். will be with him in the air. லகுவாக இருந்தா மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். If this world's weight is on you, it will keep you in this world. உலகத்தினுடைய பாரம் உங்க மேல இருந்து சொன்னால் அந்த உலகத்திலேயே உங்களை அழிந்து போக செய்துவிடும். I said, number 1, purify yourself. முதலாவதாக உங்களை அனுதினமும் சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். Number 2, make yourself light. இரண்டாவதாக உங்களை லகுவாக்கிக் கொள்ளுங்கள். Number 3, மூன்றாவதாக do the things that count in heaven. பரலோகத்துல எது கணக்கு சேருமோ அதை மாத்திரம் செய்யுங்க. Because this world is not a better place. ஏன்னா இந்த உலகம் நல்ல ஒரு இடம் அல்ல. This is a temporary place. தற்காலிகமான ஒரு இடம். I have a permanent place in heaven. பரலோகத்திலே எனக்கு நிரந்தரமான ஒரு இடம் இருக்கிறது. When I die, நான் சாகும் பொழுது or when he comes, அவர் வரும் பொழுது I will be with him. அவரோடு நான் இருக்க வேண்டும். Therefore I need to do the things that count there, not here. இந்த உலகத்துல கணக்கு சேர்றதல்ல, பரலோகத்துல எது கணக்கு எடுத்துக்கொள்ளப்படுமோ அதைத்தான் நான் அனுதினமும் செய்ய வேண்டும். The success in worldly terms is not counted as success in heavenly terms. இந்த உலகத்துல நீங்கள் வெற்றி அடைகிறது பரலோக வெற்றியாக மாறாது. So when he comes, I must be faithfully doing what he has assigned as a task for me to do. அவர் வரும் பொழுது இந்த உலகத்துல நான் நல்லுண்மையாக எதை செய்யணும்னு அவர் எனக்காக வைத்திருக்கிறாரோ அவைகளை நான் செய்து கொண்டிருக்க வேண்டும். Listen, the things of this world will perish with the world. இந்த உலகத்தினுடைய பொருட்கள் இந்த உலகத்தோடு அழிந்து போய்விடும். But people of this world will not perish. ஆனா இந்த உலகத்தினுடைய மக்கள் அழிகிறதில்லை. Listen to this very carefully. நல்ல கவனிங்க. I want you to shift your priorities. உங்களுடைய முன்னுரிமைகளை நீங்கள் சரியாக வைக்க வேண்டும். I want you to lift up your left hand, everybody. எல்லாரும் உங்க இடது கரத்தை அப்படி காட்டுங்க, தூக்குங்க. And everyone say things. பொருட்கள். உலகத்தின் பொருட்கள். Right hand. வலது கரத்தை காட்டுங்க. வலது கரம். People of the world. இந்த உலகத்தினுடைய ஜனங்கள். People of this things of this world. இந்த உலகத்தினுடைய பொருட்கள். People of this world. உலகத்தினுடைய ஜனங்கள். The things of this world. இந்த உலகத்தினுடைய பொருட்கள். They don't count when he comes. அவர் வரும் பொழுது கணக்கிலேயே சேராது. People of this world. ஆனால் இந்த உலகத்தினுடைய ஜனங்கள் it counts. அது கணக்கில் சேருவார்கள். They are going to, people of the world are not going to perish. இந்த உலகத்தினுடைய ஜனங்கள் அழிந்து போகிறது இல்ல. They are going to live forever. அவர்கள் நித்தியமாக வாழ்கிறவர்கள். You and I are going to live forever. நீங்களும் நானும் நித்தியமாக வாழ்கிறவர்கள். Every neighbor is going to live forever. பக்கத்து வீட்டுக்காரங்க நித்தியமாக வாழ்கிறவர்கள். Your relative is going to live forever. உங்களுடைய சொந்தக்காரங்க நித்தியமாய் வாழ்கிறவர்கள். Your neighbor is உங்க அண்டை வீட்டுக்காரங்க, your colleague in your office is going to live forever. உங்களோடு வேலை செய்கிறவர்கள் நித்தியமாக வாழ்கிறவர்கள். The student in your class is going to live forever. உங்களுடைய வகுப்பில் இருக்கிற மாணவர்கள் எப்பொழுதும் வாழப் போகிறார்கள். But where they will live, ஆனா எங்க வாழப் போகிறார்கள்? They're going to live with you when you go to heaven, or they're going to burn in eternal damnation. நீங்க பரலோகத்துக்கு போகும்போது அவர்களோடு கூட வருகிறார்களா அல்லது அக்கினியிலே
அழிந்து போக போகிறார்களாம். And that responsibility has been given to you and me. அந்த பொறுப்பைத்தான் ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் தேவன் கொடுத்திருக்கிறார். What counts in heaven is people. பரலோகத்துல கணக்கு என்னன்னு சொன்னா மக்கள் தான், not things. பொருட்கள் அல்ல. Therefore, எனவே his heart, his will, his plan அவருடைய சித்தம், அவருடைய திட்டம், அவருடைய சித்தம் must become our task. நம்முடைய வேலையாக மாற வேண்டும். His plan, அவருடைய திட்டங்கள், his will, அவருடைய சித்தம் must become our task. நம்முடைய கடின வேலையாக மாற And வேண்டும். I need to spend the time on the face of the earth doing his task, not my task. அவருடைய வேலை என்னுடைய வேலை இல்ல, அவருடைய கடினமான வேலை இந்த உலகத்திலே நான் செய்ய வேண்டும். அவர் கொடுத்த வேலையை வச்சு அவருடைய வேலையை செய்யணும். அவர் கொடுத்த வீடை வச்சு அவருடைய வேலையை செய்யணும். அவர் கொடுத்த பணத்தை வச்சு அவருடைய வேலையை செய்யணும். Are you listening? கவனிக்கிறீங்களா? அவர் கொடுத்த காரை வச்சு அவருடைய வேலையை செய்யணும். அவர் கொடுத்த இந்த பில்டிங்கை வச்சு அவருடைய வேலையை செய்யணும். நம்ம வேலையே அல்ல. Because our work that buys things will perish with this world. பொருட்களை வாங்குவதற்காக நாம் உழைக்கிறதான உழைப்பு இந்த உலகத்தோடு அழிந்து போய்விடும். But one soul, ஆனால் ஒரு ஆத்துமா is precious in the kingdom. தேவனுடைய ராஜ்யத்திலே விலையேறப்பட்டது. When he comes, அவர் வரும் பொழுது, and when I go to him, அவரிடத்தில் நான் போகும் பொழுது, I will take the souls that I brought with him. நான் கொண்டு வந்ததான அந்த ஆத்துமாக்களை எடுத்துக்கொண்டு நான் பரலோகத்துக்கு செல்வேன். Many will say, thank you. அநேகர் உங்களை பார்த்து சொல்லுவாங்க, என்னை வழி நடத்தினதற்காக நன்றி. Thank you for coming and bringing me into the church. எங்க வீட்டுக்கு ஓடி ஓடி வந்து என்னை சபைக்கு கூட்டிட்டு வந்தீங்களே என்று சொல்லி நன்றி சொல்லுவார்கள். When I thought my life was ending, you said no, life is not ended. அவங்க சொன்னாங்க வாழ்க்கை இதோடு முடிஞ்சிரும் நினைச்ச போது நீங்க வந்தீங்களே நன்றி என்று சொல்வார்கள். Souls, ஆத்துமாக்கள், souls, ஆத்துமாக்கள், people, ஜனங்கள் who have come to the saving knowledge of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரட்சிப்பினுடைய அறிவுக்குள்ள வந்தவர்கள். That is my task. அதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட When வேலை. he comes, அவர் வரும் பொழுது I must be faithfully doing his task. அவருடைய கடினமான வேலையை நல்லுண்மையோடு நான் செய்து கொண்டிருக்க வேண்டும். அவர் வரும் பொழுது நான் என்னுடைய வேலையை செஞ்சிட்டு இருந்தேனா அவர் என்ன கூட்டு போக மாட்டாருங்க. ஆனா அவர் வரும் பொழுது அவருடைய வேலையை என் வேலை மூலமா செஞ்சிட்டு இருந்தேனா அவரோடு நித்திய காலங்கள் நான் மட்டும் இல்லை நிறைய ஆத்துமாக்களோடு அவரோடு இருப்போம். அதுக்காக தான் புதுவாழ்வு அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அதற்காக தான் உங்களை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக தான் ஆண்டவர் உங்களை ரட்சித்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையில் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுமா? ஆமென். Listen to me very carefully. நல்ல கவனிங்க. You and I must be ready. நானும் நீங்களும் ஆயத்தமா இருக்கணும். Because one of the two things is going to happen. ரெண்டுல ஒன்னு கண்டிப்பா வந்தே தீரும். Either I'm going to die, நான் சாக போறேன், or Jesus is going to come. ஆண்டவராகிய இயேசு வரப்போகிறார். I must face him face to face. அவரை முகமுகமாக நான் தரிசித்தே ஆக Therefore I வேண்டும். must be ready. எனவே நான் ஆயத்தமா இருக்க For வேண்டும். which I need to purify myself. அதற்காக அனுதினமும் என்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். Hallelujah. Hallelujah. Number 2. இரண்டாவதாக, The weight of this world should not pull me down. இந்த உலகத்தினுடைய பாரம் என்னை அழுத்தி கீழே தள்ளக்கூடாது. 3. மூன்றாவதாக, I must be involved in his task. அவருடைய வேலையில நான் ஈடுபட்டிருக்கணும். நான் அவர் வரும் பொழுது. I want to read this passage of scripture and close. இந்த வேத வாக்கியத்தை நான் வாசித்து முடிக்க போகிறேன். Matthew chapter 24 verse 45 to 51. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 45 லிருந்து 51ஆம் வசனம் வரைக்கும். Everyone read this parable with me and we'll close in prayers. இதை நாம் வாசித்து முடிக்க போகிறோம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 45 லிருந்து 51. ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரன் யாவன்? எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற, எஜமான் வரும் பொழுது அப்படி எல்லாம் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். எத்தனை பேர் அந்த பாக்கியவான் ஊழியக்காரனா இருக்கணும்னு ஆசைப்படுகிறேன்? தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி உடன் வேலைக்காரனை அடிக்க வெறியரோட புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால் அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோட அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். Listen to this carefully. இது நல்லா கவனிங்க. Here is a faithful servant. இங்கே நல் உண்மையுள்ள ஊழியக்காரன். Who is this faithful servant? யார் இவரு? When the master comes, அந்த எஜமான் வரும் பொழுது கொடுக்கப்பட்ட ஊழியத்தை ஒழுங்கா செய்து கொண்டிருக்கிறவன். Hallelujah. Hallelujah. Now what is this ministry that God has given us? ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஊழியம் என்ன? Why did you come to Christ? எதற்காக கிறிஸ்துவினிடத்தில் வந்தீர்கள்? The reason is not that you will have a joyful life in this earth. இந்த உலகத்துல சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும் அது அல்ல. Yes, joy and peace is ours. ஆம், மகிழ்ச்சியும் சமாதான ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். Hallelujah. Hallelujah. But not for us to enjoy. நாம இத அனுபவிப்பதற்காக மட்டுமல்ல. But to make sure that we do his work. ஆனால் அவருடைய வேலையை செய்கிறதை நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும். What is his work? அவருடைய வேலை என்ன? To bring other people. மற்ற ஜனங்களை அவரிடத்துல கூட்டிட்டு வரணும். So that when we go, நாம் அவரிடத்துல போகும் பொழுது I will have enough souls. என்னுடைய கரங்களிலே நிறைய ஆத்துமாக்களோடு கூட. It's a wonderful song that that people in the Esther years have written. வெறும் கையனாக வந்து. கடந்த நாட்கள்ல ஒரு அருமையான பாட்டு தமிழ்ல இருக்குது. வெறும் கையனாக உம்மை சந்திப்பது எப்படி? I don't want to come empty handed. வெறும் கையோட நான் வர விரும்பவில்லை. I want to come with souls. ஆத்துமாக்களோடு நான் வரப்போகிறேன். I want to come with churches. திருச்சபைகளோடு நான் வரப்போகிறேன். Hallelujah. Hallelujah. There are many churches that God is going to use each and every one of us to create. இங்கே இருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் अनेक திருச்சபைகளுக்கு தேவன் நம்மை ஆசீர்வாதமாக He's going to make you leaders of many people. அநேகருக்கு வழி காட்டுகிறவர்களாக நீங்கள் மாறுவீர்கள். I want you to know that you and I need to be ready. நீங்கள் நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்க. காலையில நீங்களும் நானும் ஆயத்தமாய் I want you to close your eyes with me. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். I want you to look up to Jesus with me. ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி பார்ப்போம். Listen, if you are not yet ready to meet him, நல்லா கவனிங்க. இன்னைக்கு காலையில நீங்க ஆயத்தமாக இல்லை என்று சொல்லி உங்களுடைய மனசாட்சி உங்களுக்கு சொல்லும் என்று சொன்னால், if you are not ready to face your death or meet with him, உங்களுடைய மரணத்தையோ ஆண்டவரையோ சந்திக்க நீங்கள் ஆயத்தமாக இல்லாவிட்டால், this morning is the morning where you can come and say, Jesus, I need you. இன்றைக்கு காலையில நீங்க வந்து சொல்லலாம், ஆண்டவரே நீர் எனக்கு வேண்டும். If you say, I need you, Jesus, ஆண்டவரே நீர் எனக்கு வேண்டும் இன்றைக்கு இந்த காலையில purify me, wash me of my sins. ஆண்டவரே என்னை சுத்திகரியும், என்னை கழுவும். Would you lift up your hands wherever you are? நீங்க இருக்கிற இடத்துல உங்களுடைய கரங்களை உயர்த்தி. Those who are pure will see God. இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். Those who are pure will see God. இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். So this morning say, Jesus, purify me. இந்த காலையில சொல்லுங்க, ஆண்டவரே என்னை கழுவும். If you are running after the things of the world, say, Jesus, I don't want to run after the things. இந்த உலகத்தினுடைய பொருட்களுக்கு பின்னாலே நீங்கள் ஓடிக்கொண்டிருப்பீர்கள் என்றால், ஆண்டவரே அது வேண்டாம் என்று சொல்லுங்க. Gold, properties, flats, சொத்து, இடம், gadgets, no. பொருட்கள் அல்ல, people. ஜனங்கள். God wants you to come to people. ஆண்டவரிடத்தில் ஜனங்களை கூட்டிக் கொண்டு வாருங்கள். Bring many. அநேகரை கூட்டிக் கொண்டு வாருங்கள். That is our work. அதுதான் நம்முடைய வேலை. This is the will of the Father. இதுதான் பிதாவுடைய சித்தம். This is the plan of God. இதுதான் தேவனுடைய திட்டம். Bring them. ஜனங்களை கொண்டு வாருங்கள். Bring them. கொண்டு வாருங்கள். But this morning if you want prayers, there are people here who want to pray with you. எனக்காக ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லி நீங்கள் யாராவது நினைத்தால் முன்னால வாருங்கள். If confess your sins and say, Jesus, please forgive my sins. If you have not accepted Jesus Christ, come forward and pray with this. ஆண்டவராகிய இயேசுவை இதுவரைக்கும் என் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் முன்னாலே வாருங்கள். உங்களுக்காக உங்களை வழி நடத்துகிறதுக்கு ஜெபிக்கிறதுக்கு there are many people who are waiting for you. உங்களுக்காக அநேகர் இங்க காத்து கொண்டிருக்கிறார்கள். God is waiting for you. ஆண்டவர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். The rest of us, can we stand up and let's close in prayer? நாம எல்லாரும் மற்றவர்கள் எல்லாரும் எழும்பி நிற்போமாக. எழுந்து நிற்கிற அந்த நேரத்தில் எழுந்து நிற்கிறவர்கள் கண்களை மூடி, நான் தேவனுக்காக வாழ்வேன்,
தேவனுடைய ஊழியத்திற்காக நான் என்னுடைய நேரங்களை செலவழிப்பேன், அதுதான் என்னுடைய வாழ்க்கையின் முக்கியமான நோக்கம் என்று சொல்லுகிறவர்கள் கண்களை மூடி இருக்கிற நேரத்தில் 2 கரங்களை உயர்த்தி அப்படியே அர்ப்பணிங்கள் பார்க்கலாம். ஓ பால்கனியில் இருக்கிறவர்கள் ஹல்லேலூயா, நீங்கள் கண்களை மூடி உங்கள் கரங்களை உயர்த்தி இருக்கும் பொழுது, நான் வாழ்வது உமக்காக, என் ஜீவிய காலம் முடிகிற வரைக்கும் நான் உமக்காக ஓடுவேன், என் பலன் உமக்காக, என் வீடு உமக்காக, என் ஆஸ்தி உமக்காக. சொல்லுங்க, என்னுடைய ஜீவியம் உமக்காக, என்னுடைய பைக் உமக்காக, கார் உமக்காக, என் பிள்ளைகள் உமக்காக, என்னை 100க்கு 100 அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நானும் என்னுடையவைகள் எல்லாம் உமக்கு சொந்தம். கண்களை மூடி ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு புதிய கிருபை உங்கள் மேல் கடந்து வந்து கர்த்தர் இந்த நாள் முதல் உங்களை ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்துகிறதை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. எஜமானை மகிமையோடு சந்திப்பீர்கள். இன்றைக்கு தங்கள் வாழ்க்கையை புதிதாய் அர்ப்பணித்து வாழ்கிற உங்கள் வாழ்க்கையின் மூலம் கர்த்தர் மகிமைப்படுவா. நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் இந்த கிருபையை கொடுப்பாராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரம் முழுவதும் பிள்ளைகளோடு கூட இருங்க. அதிகாலை ஜெபத்தை விசேஷமாய் ஆக்கி 5 மணி ஜெபத்தில் அநேகர் வந்து கலந்து கொள்ள கிருபை தருவீராக. நன்மையும் கிருபையும் தயவும் தொடர்வதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம் நம் அனைவரோடும் இயேசுவின் வருகை வரைக்கும் இருப்பதாக சத்தமாய் ஆமென் சொல்லுவோம். ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. God bless you. புது வாழ்வு ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள். தமிழ் ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆராதனை காலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 8:45க்கும், 4ஆம் ஆராதனை காலை 10:30 மணிக்கும், 5ஆம் ஆராதனை மதியம் 12 மணிக்கும், மாலை ஆராதனை 6 மணிக்கும் நடைபெறும். ஆங்கில ஆராதனை முதல் ஆராதனை காலை 6:30க்கும், 2ஆம் ஆராதனை காலை 8:15க்கும், 3ஆம் ஆராதனை காலை 10 மணிக்கும், 4ஆம் ஆராதனை காலை 11:45 மணிக்கும், மாலை ஆராதனை 4:30 மணிக்கும் நடைபெறும். சிறுவருக்கான ஆராதனை அனைத்து ஆராதனை நேரங்களிலும் நடைபெறும். இந்தி ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை காலை 11:30 மணிக்கும், தெலுங்கு ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கும் நடைபெறும். பெண்கள் ஆராதனை வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு நடைபெறும். வாலிபர்கள் சிறப்பு ஆராதனை சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். எங்கள் முகவரி எண் 6, அண்ணா சாலை, சின்னமலை, சென்னை 6,15,000. 24 மணி நேர தொலைபேசி எண் 914422353535. நமது அனைத்து ஆராதனைகளையும் நேரடி ஒளிபரப்பாக www.nlag.in என்ற இணையதளத்திலும் காணலாம். மேலும் SMS செய்ய 9884544000 என்ற எண்ணுக்கும், ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு hopecenter@nlag.in என்ற மெயில் ஐடிக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.